வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நேற்றைய தினம் ஸ்பீடு கேஸ் குறித்த திட்டம் விளக்கம் அளித்த திரு ராஜா சார் அவர்களுக்கும் எஸ்பி ராஜா சார் அவர்களுக்கும், முன்னுரை வழங்கிய திரு முத்துக்குட்டி ஐயா அவர்களுக்கும், இன்று மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் மனதின் செயல்பாடுகளும் குறித்தும் அருமையான விளக்கத்தை வழங்கிய திரு ஜி.கே. சாமி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இன்று காலை 6 மணிக்கு பிபிஏ ஸ்பீட் கிரிப்டோ குறித்த திட்ட விளக்கம் வழங்க உள்ள மில்லியனர் மைண்ட் செட் திரு செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்ததாக, நமது திட்டமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முயற்சி. ஸோ இதுல நம்ம இப்ப நமக்கு நல்லதே நடக்கும் சமூக நலை அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய 5 ப்ராஜெக்ட்கள்ல 2 ப்ராஜெக்ட் இப்ப லான்ச் ஆகி வெற்றிகரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுல தாய் திட்டமான பிபிஏ ஸ்பீடு கேஸ் திட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, வாழ்நாளில் ஒரே ஒரு முறை உதவி கொடுப்பதன் மூலமாக உதவியாக கிடைக்கக்கூடிய வருமானம் ரூபாய் 1,54,280. அதுபோக நேரடி அறிமுக வருமானம் ரூபாய் 13,500. அடுத்து ரீபர்த் ஐடி மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த 2 வருமானங்களும் 8 மடங்குகளாக நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் தினசரி வருமானமாக நமக்கு ரூபாய் 1000 வாலெட் யூனிட் ஆக்டிவேஷன் செய்வதன் மூலமாக நமக்கு தினசரி வருமானம், நமது உழைப்புக்கான வருமானமாக, அது நொடிக்கு நொடி நமக்கு வரக்கூடிய ஒரு வருமானமாக நமக்கு இந்த திட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. அதுபோக நம்முடைய இந்த ஸ்பீட் கிரிப்டோல பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் ஆக்டிவ்ல 2 லெவல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. 1 சென்ட் 2 ரிசீவ்ல ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் பார்த்தோம்னா 1690 யூஎஸ்டிடியும், ஸ்பான்சர் இன்கமாக ஒரு 100 யூஎஸ்டிடி, அதுபோக கிளப் இன்கம், ஹெல்பிங் ஐடி, அதே மாதிரி ஆக்டிவ் ரீபர்த்தாக நமக்கு ஒரு 6 ஐடி கிடைக்குது. போர்டுல இருந்து ஒரு 6 ஐடி. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்டிவ்ல மட்டுமே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு பின் கிடைக்காத ஒரு சொர்க்கம் நம் வாழும் போதே கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு அருமையாக சங்கர் சார் அவர்கள் ஒரு 7 போர்டை நமக்கு சொர்க்கம் அப்படின்ற பேர்லயே நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் நமக்கு மிக அதிக அளவிலான ப்ராஃபிட் இன்கம், ஸ்பான்சர் இன்கம், அது மட்டும் இல்லாம ஆக்டிவ்ல ரீபர்த் ஐடி மட்டுமே ஒரு 7 ஐடி ஆக்டிவ் ஐடியா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம போர்டுல ஒரு 16 ஐடி. இது ஒரே ஒரு சுற்றுல நிறைவடைஞ்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு சுற்றுக்கும் அதை நம்ம 5 மடங்காக நம்ம பெருக்கிக்கிடலாம். ஸோ அதன் மூலமா நமக்கு எவ்வளவு வருமான வாய்ப்பை நமக்கு இந்த திட்டம் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம கணக்கிட்டு பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நமது நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம ஆழமா வளர்த்துட்டு வரோம். ஸோ அது மிக மிக முக்கியமானது. சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்பீடு கேஸ்ல நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள 12 நபர்களுக்கு வேலட் 1000 மதிப்புள்ள வேலட் யூனிட் ஆக்டிவேஷன் பண்ணி நம்ம ஊட்டி அச்சீவர் ஆனா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏற்கனவே பல நாட்களா பேசிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு 30/9/2024 ஊட்டி அச்சீவர் நம்ம முடிச்சிருக்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பீடு கிரிப்டோல 12 நபர்களை நேரடியாக இணைத்து ராயல் கிளப் பெறுவதற்கு நம்ம முடிச்சிருக்கணும். முடிச்சோம்னா அதனுடைய வருமான வாய்ப்பு நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய திட்ட விளக்கங்கள் நமக்கு அதிகமா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய அணியை மிகச்சிறப்பான முறையில கட்டமைக்கிறதுக்காக நம்ம ஊட்டி அச்சீவரை எத்தனை பேரை உருவாக்கியிருக்கோம், அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணிருக்கோம், அதே மாதிரி நம்ம ராயல் கிளப் முடிக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம இங்க பகிர்ந்துக்கிற போறோம். இன்றைய தினம் உண்மையிலே மிக சிறப்பான தினம். அட்மின் டைரக்டர்ஸ்க்காக உருவாக்கப்பட்ட இந்த நாள் திங்கட்கிழமை. அட்மின் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 24x7 24 மணி நேரமும் பிபிஏ ஸ்பீடு கேஸ் தான் தன்னுடைய உயிர் மூச்சு. இதை தவிர வேற எந்த ஒரு திட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. இதுதான் கடைசியான நாங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு ப்ராஜெக்ட் இந்த பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ் தான். இந்த திட்டத்துல தான் நாங்க வாழ்நாள் முழுவதும் பயணிக்க போறோம் அப்படிங்கிற மன உறுதியோட
செயல்படக்கூடிய மரியாதைக்குரிய நபர்கள் தான் நம்முடைய இந்த அட்மின் டைரக்டர்ஸ். ஸோ அட்மின் டைரக்டர்ஸ்க்கான இந்த மீட்டிங்க்கு அனைத்து அட்மின் டைரக்டர்ஸ்களையும் அன்புடனும் பாசத்துடனும் வரவேற்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ அட்மின் டைரக்டர்ஸ் அனைவரும் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ஓகே, இன்று காலை 6 மணிக்கு திட்ட விளக்கத்துக்கும் நம்ம போக வேண்டியதா இருக்கு. ஸோ டியர் அட்மின் டைரக்டர்ஸ், திரு மரியாதைக்குரிய திரு டேவிட் சார், நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க, தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். கேக்குதுங்களா சார்? 1 மினிட் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். 1 மினிட். எஸ் சார். மகாராஜன் சார். சார் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அட்மின் டைரக்டர்ஸ் அனைவரும் தங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் எடுத்துட்டேன். ஓகே, தேங்க்யூ சார். டேவிட் சார், நீங்க பகிர்ந்துக்கலாம் சார். வணக்கம் சார். அனைத்து அட்மின் டைரக்டர்ஸுக்கும் சங்கர் சார், ராமலிங் சார், பாக்கியராஜ் சார், முனிராஜ் சார், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவரை முனிராஜ் சார் அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு அப்படிங்கறது கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில ஒரு 30 வருஷ கனவு. அந்த 30 வருஷ கனவுக்கான நிகழ்வா இந்த சிஸ்டம் என்னுடைய கையில கிடைச்சதா நான் நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சமும் இந்த சிஸ்டத்தை எனக்கு கொடுத்த அனைத்து லீடர்ஸ்களுக்கும், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த அனைத்து லீடர்ஸ்களுக்கும் நன்றி. இதை மிகப்பெரிய அளவுல கொண்டு போகணும், தமிழ்நாடு அளவுல கொண்டு போகணும், இந்திய அளவுல கொண்டு போகணும், உலக அளவுல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனா நான் பேசக்கூடிய எல்லா இடங்களையும் எவ்வளவோ நெகட்டிவான கமெண்ட், நெகட்டிவான மக்கள் தான் நிறைய சந்திக்கிறேன். அதையும் தாண்டி தொடர்ந்து முயற்சி. அது மிகப்பெரிய அளவு சங்கர் சார் அடிக்கடி சொல்லுவாரு, விட மாட்டேங்க சார், இது எல்லாரையும் சம்பாதிக்க வைக்காம விட மாட்டேன்னு சொல்லி. அதே போல அதாவது இவ்வளவுதாக என்னுடைய எண்ணம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20,000 டைரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவன் நான் நினைக்கிற மாதிரி பல ஆயிரம் பல லட்சம் பேர்களை இதை கொண்டு வர வேண்டியதான சக்தியும் புத்தி எனக்கு தந்து தொடர்ந்து நம்முடைய லீடர்ஸோட சேர்ந்து இதில் பயணிக்க ரொம்ப ஆசைப்படுறேன். அதற்கு இறைவன் வழி செய்யணும். அனைத்து லீடர்ஸும் தொடர்ந்து முயற்சிப்போம். நிச்சயமா வெல்லுவோம், வெற்றி கொண்டு செல்வோம் என்று முடித்துக் கொண்டேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஜெய்ஹிந்த். நன்றி ஐயா. இன்றைய கூட்டத்தில் 56 அட்மின் டைரக்டர்கள் கலந்து கொண்டுள்ளோம். மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஸோ நேரம் 5:20. நம்ம ஒரு 10 நிமிடம் சேர்த்து கூட எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய கருத்துக்களை அட்மின் டைரக்டர் ஒரு நிமிடத்தில் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். திரு ஈஸ்வரன் சார், வெல்கம் சார். நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை இபிஎஸ் பிடிஎஸ் வழங்கும் அனைத்து குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்னைக்கு மிக மகிழ்ச்சியான நாள். அனைவரும் இந்த காலை வேளையில ஒன்றிணைந்திருக்கோம். சார், நான் கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 நபர்கள் கொடுக்கறதுக்கான வேலைகள் ஆயத்தம் பண்ணியிருந்தேன். ஆனா 10 தான் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு 12 முடிச்சிருக்கிறேன். நான் என்னுடைய இதுல ஸ்பீடு கிரிப்டோல ஆல்ரெடி நான் ஊட்டி அச்சீவ் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி மட்டும் இல்லாம என்னுடைய டீம்ல ஊட்டி அச்சீவ்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 13 நபர்கள் முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் 2 நபர்கள் நான் கொடுத்த டார்கெட்டை முடிக்கணும். அது 2 நாள்ல முடிச்சிருவேன். அதுக்கு சின்ன கால தாமதம் ஏற்பட்டுருச்சு. அது இல்லாம இந்த கிரிப்டோல பாத்தீங்கன்னா 3 நபர்கள் என்னோட இணைந்தவங்க அனைவருமே முடிச்சிருக்காங்க. இன்னமும் வேகமா முடிக்கிறதுக்கான ஆயத்தமான வேலைகளை பண்ணிட்டு இருக்கேன். டீமுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இந்த வார்த்தையோட என்னுடைய ஒர்க்கு. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் சார். அடுத்ததாக திரு வேல்முருகன் சார், வெல்கம் சார். அனைவருக்கும் உற்சாகமான இனி காலை வணக்கம். என்னோட பேர் வேல்முருகன்.
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் பாத்தீங்கன்னா திரு வள்ளல் சார் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்துல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் எண்டுல ஜாயின் பண்ணேன் ஸ்பீட் கேஷ்ல. இப்ப பாத்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் மேல இருக்கிறாங்க டைரக்ட்ல. இன்டைரக்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நியர் டு 200 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 40 லெவல் வந்து ஆக்டிவேஷன் பாத்தீங்கன்னா டோட்டலா 45 மெம்பர்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து 40 லெவல்ல என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு 9,000 பிளஸ், ஆல்மோஸ்ட் 10,000 கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அடுத்த ஸ்பீடு கிரிப்டோ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து 6 டைரக்ட் கொடுத்துருக்கேன், இன்டைரக்ட்ல ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. அடுத்த ஸ்பீடு கிரிப்டோல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு வரேன். ஸ்பீடு கிரிப்டோல எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்க்குற அந்த 25 லெவல் இன்கம் வந்து நானும் ஆர்வமா எதிர்பார்க்கிறேன். ஊட்டி அச்சீவர் ஆயிருக்கேன், மொபைல் அச்சீவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி தீபாவளிக்கு அறிவிச்ச அறிவிப்புகள்ல வரக்கூடிய கிஃப்ட்ஸை வந்து எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் என்னோட டீமையும் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல வந்து ராயல் கிளப் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படிங்கறத தெரிவிக்க விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்ததாக திரு டாக்டர் வி கிரி சார், வெல்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார். ஸோ நான் வந்து ஊட்டி அச்சீவர் ஆகியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் கிளப் அச்சீவர் ஆயாச்சு. என்னோட டீமில் ஒருத்தர் ஊட்டி அச்சீவர் ப்ளஸ் ராயல் கிளப்பை வந்து இன்னொரு 2 தினங்கள் ஆயிடுவார். அவரும் அதுக்கு உண்டான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட 2 ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தோம்னா இப்போ வந்து மக்களிடையே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு அவங்கள திட்ட விளக்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. 2 விஷயம் தான் நான் சொல்லுவேன். நேஷனல் டொனேஷன் ப்ராஜெக்ட் NDP, இன்டர்நேஷனல் டொனேஷன் ப்ராஜெக்ட் IDP. NDP IDP அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அதுக்கு அடுத்தது என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு டொனேஷன் ப்ராஜெக்ட் கான்செப்ட்ல என்னன்னு கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து மக்களிடையே சென்றடையுது. அது போக பார்த்தீங்கன்னா லெவலில் பார்க்கும்போது நம்ம மைக்ரோ செகண்ட்ஸ்ல இன்கம் அப்படின்னு இருக்கு. சங்கர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது இது கேஸ் வீஸ்ல வந்து கிரிப்டோல டிராவல் ஆகும்போது அது நேனோ செகண்ட்ஸ்ல வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் டே டு டே வந்து அப்டேட் ஆகி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நம்ம டிராவல் பண்றது இதுதான் உயிர் மூச்சு, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்மளால எடுத்துட்டு பயணிச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நம்ம எல்லாத்தோட லைஃப் வந்து ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. அதுல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ எஸ்டர்டே பாத்தீங்கன்னா அன்னைக்கு $64 நம்ம வித்ட்ரா பண்ணா இன்னைக்கு $18 ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இருக்கு. ஸோ இதுதான் டே டு டே இப்படித்தான் இருக்கும். நம்ம வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிப்டோல டாலர்ஸ் சேர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல டிராவல் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ எம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் டிராவலிங் இன் திஸ் ப்ராஜெக்ட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாய்ப்பு கிடைச்ச பிரபஞ்சத்துக்கு நன்றி சார். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. எப்பவுமே நல்லதே நடக்கும் சார். நிச்சயம். இது $50 தான். அப்படியே பாருங்க, அதே டேட்டா பஸ் $50 உட்கார்ந்து பாருங்க. இப்ப $100 ஓபன் பாபு, இப்ப $100 ஓபன் பண்ணுங்களேன். அவருக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. அவர் பஸ்ல போச்சுக்கார் சார், டிராவலிங்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு. நீங்க கூட நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட பண்ணலாம். பட் இவ்வளவுதான் விஷயம் சார். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? ஓகே பாபா. பாபு இது வந்து $50 சார். வெரி குட். $50 பாருங்க. அதுல ஒரு $30 ஆக்டிவா இருந்ததெல்லாம் $50 இன்ஆக்டிவா இருக்கும். அப்ப எப்ப டாப் அப் ஆகி அந்த இடத்துல போய் உக்காருதோ அது கிரீன் ஆயிடும். அப்ப பாருங்க எல்லாமே ரெட்டா இருக்கு பாருங்க. எல்லாமே ரெட்டா இருக்கு பாருங்க. அடுத்த $100 ஓபன் பண்ணுங்க பாபு. நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, பஸ்ல போயிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம ஒரு ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இன்னொரு $100 சார். $100 அதே டேட்டா பேஸ், அதே மாதிரி 200 அதே டேட்டா பேஸ் அப்படியே உட்காந்து சார். இது வந்து என்ன ஆகுன்னா ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப வந்து என்ன நடக்குது, செப்டம்பர் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, அக்டோபர் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்களேன்.
ஜனவரிலாம் பாத்தீங்கன்னா நம்ம $200 நமக்கு இன்கம் ஸ்டார்ட் ஆயிடும் வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜனவரில பாத்தீங்கன்னா 4 போர்டுல இருந்துமே நமக்கு இன்கம் வரும். இப்போ $30, $50, $50, $100, $200 இந்த 4 இன்கமும் ஆட் ஆகி நமக்கு வந்துகிட்டு இருக்கும். இது இல்லாம எப்ப நம்ம 4வது போர்டுல இன்கம் வர ஆரம்பிக்குதோ நம்ம அங்க ஸ்பீடு கிரிப்டோலயும் நம்ம ஐடி போயிருக்கோம். நிறைய ஹெல்பிங் ஐடி நம்ம மூலியமாவும் நம்ம டொனேட் பண்ணிருக்கோம். $0.5 டிடக்ஷன் மூலியமாவும் 5% டிடக்ஷன் மூலியமாவும் நம்ம ஹெல்பிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப மிராக்கலா இருக்கும். இந்த ஓப்பனிங் லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ஸ்பெஷலா நம்ம ஒரு டைம் கொடுத்து நம்ம இன்னைக்கு ஈவினிங் கொடுத்துருவோம் சார் இதோட ஃபுல் டீடைல்ஸ். ஓகே பாபு, ஓகே. தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சங்கர் சார். ஓகே, இப்ப மீட்டிங் டைம் வேற ஆயிட்டு. நண்பர்களே, சார் பேசுறது ஆடியோல இருக்கா? சாமி சார் கேக்குதுங்கய்யா, போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஜூம் ஒன்னு எடுத்து அது டைம் எல்லாம் ஒரு டாப் லீடர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த $30 பத்தி பாபு சாரை ஒரு ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவோம். ஒரே ஒரு விஷயம் தான் சார், சில பேருக்கு சின்ன சின்ன கஷ்டம் இருக்கு. என்னன்னா சார், ஸ்பீடு கேஷ் பண்றதா, ஸ்பீடு கிரிப்டோ பண்றதா, இல்ல லெவல் பண்றதா, லெவல் 40 லெவல் பண்றதா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனசுதான் காரணம், நம்ம மனசுதான் காரணம். நீங்க நான் இன்னும் இப்ப இந்த சிரமத்தை பார்க்காம இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது வித்ட்ராயல் போடுறது மட்டும் தான் உங்க வேலை, வேற எந்த வேலையுமே கிடையாது. அதே போல நண்பர்களே, இந்த ஸ்பீடு கேஷ்ல பண்ற மாதிரி இதுல பண்ணிடாதீங்க. என்னன்னா யாராவது சும்மா ஏதாவது இந்த பிளான் தெரியாம யாரையும் சேர்த்துறாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நீங்க என்ட்ரியே எடுக்கலனாலும் பரவாயில்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் $30. அப்ப அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்கள புரிய வைங்க. புரிய வச்ச பிறகு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுங்க. 2 நபர்கள் கொடுக்காம இந்த பிசினஸ்க்குள்ள எதுலையுமே வர முடியாது. அதுதான் தெளிவா சொல்லணும். நீங்க சார் பாருங்க, இப்ப எக்ஸாம்பிள், இப்ப $30 நான் 15 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்திருக்கேன். என்னுடைய இன்கம் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டும் எவ்வளவு வருது? குறைந்தபட்சம் 150, 170, 150, அதுல ஒரு 40, 190, $200 வச்சுங்க. $200 இன்னைக்கு பாத்துங்க, ஒரு 8, 16, ஒரு 16, $17,000 ரூபாய் சார். அதுவே 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தா என்ன நடக்கும்? இதெல்லாம் இமிடியேட்டா பணம். உங்க எக்ஸ்சேஞ்ச் கூட கொடுக்கல, நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். செந்தில் சார் இருக்காங்க, உஷாராணி மேடம் இருக்காங்க, சீனிவாஸ் இருக்காப்ல, யார்கிட்ட வேணாலும் கொடுத்து நீங்க பணமா மாத்திக்கலாம். ஒண்ணு முகம் தெரியாத நபர்கள் யாராவது டாலர் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க. நான் அந்த ரேட்டுக்கு தரேன், இந்த ரேட்டுக்கு தரேன். ஏன்னா நிறைய ஏமாந்துருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், யார்கிட்டயாவது கொடுத்துட்டு நீங்க ஏமாந்துட்டு இங்க ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் உங்க பொறுப்பு. உங்க வேலட்டுக்கு வந்துட்டுனா அது உங்க பொறுப்பு. உங்க வேலட்டுக்கு சேஃபால் வேலட்டுக்கு வந்துட்டுனா அது உங்க பொறுப்பு. ஏன்னா இனிமேல் நிறைய டிரான்சாக்சன் ஆகும். நம்மளை சுத்தி ஒரு கூட்டங்கள்லாம் இருக்கும். பாருங்க, இப்பயே ஒரு ஹேக்கர்ஸ் என்ன பண்ண, சங்கர் சார் தான் அதை கண்டுபிடிச்சாரு. நம்மளுடைய டாப் அடியிலே ஒரு ஹேக்கர்ஸ் உட்கார்ந்துட்டு ஒரு சின்ன பண்ணாப்ல, நம்ம ஸ்டீபன் சாரோட டீம்ல இருந்து லிங்க் வாங்கி, அது மாதிரிலாம் நிறைய வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம வெற்றி அடையணுங்கிறது தான் ஒண்ணு. நம்பிக்கையோட பயணம் பண்ணுவோம். நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு துவக்கம். அதை சரியான பாதையில போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம இப்ப இன்னைக்கு வெள்ளையே நாளைக்கு வெள்ளையே அப்படிங்கறலாம் எதிர்ப்பு. இன்னைக்கு 25 நபர்களுக்கு மேல செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னும் ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு 100 நபர்கள் வெளியே போறப்ப நம்மளுக்கு எவ்வளவு பெரிய டீம் இருக்குன்னு பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். திரு சங்கர் சாரோட அப்டேட்டும் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களுடைய நம்ம இந்த உதயம் நிச்சயமா நம்ம அனைவரையும் பொருளாதார சுதந்திரத்திற்கு அழைத்து சொல்லக்கூடிய ஒரு பாதையாகத்தான் நமக்கு இங்க இருக்கு. ஸோ அடுத்ததா நம்ம பிளான் பிரசன்டேஷனுக்கு போயிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஸ்பீடு கேஸ்ல ஒரு 2050 ரூபாய் நம்ம உதவி செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய வருமான வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்ததா உலகளாவிய உதவி கொடுத்து உதவி பெறும் திட்டமான இந்த ஸ்பீடு கிரிப்டோ அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டேபிள் காயின் என்று சொல்லக்கூடிய USDT ஒரு 50 USDT மதிப்பில் நம்ம உதவி கொடுத்து பல்வேறு உதவிகளை நம்ம எந்த வகையெல்லாம் பெறப்போறோம் அப்படிங்கறத
அது மட்டும் இல்லாம இந்த திட்டமானது உலக மையமா கொண்டு உலக அளவுல நம்ம வந்து உதவிகளை பெறப்போறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம இது நம்மள எப்படி பொருளாதார சுதந்திரத்துக்கு அழைத்து போகிறது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய மில்லியனர் மைண்ட் செட் என்று சொல்லக்கூடிய திரு செந்தில்குமார் சார் ஐயா அவர்கள் காத்திருக்கிறார். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் மட்டும் மில்லியனர் மைண்ட் செட்ல இல்ல, நம்ம அனைவரையும் மில்லியனர் மைண்ட் செட்டாக மாற்றக்கூடிய திறன் படைத்த நபர். கிரிப்டோ உலகில பல ஆண்டுகளாக அதை ஆராய்ச்சி பண்ணி கிரிப்டோ அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு சக்தி அப்படிங்கிற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம கிரிப்டோ ட்ரெயினராகவும் விளங்கக்கூடிய திரு செந்தில்குமார் ஐயா அவர்களை வெல்கம் பண்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் சார். குட் மார்னிங். என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கிளியர் சார். நல்லதே நடக்கும் சமூக நல மற்றும் கல்வி அறக்கட்டளின் சார்பாக முன்னெடுக்கப்படும் ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீட் கிரிப்டோ நல்ல திட்டங்களுக்கு பங்காளிகளாக இருக்கக்கூடிய அனைத்து மில்லியனர்களையும் இந்த நாள் காலையில மில்லியன் வணக்கங்களோடு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மில்லியன் மைண்ட் செட் செந்தில்குமார், சென்னையிலிருந்து. நண்பர்களே, இந்த காலை நேரம் நமக்கு ஒரு அற்புதமான நேரமாக இருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மில்லியனர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தங்களுடைய வெற்றி அனுபவங்களை அருமையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இது அமைந்திருக்கிறது. எப்பொழுதுமே அதிகாலையில யார் ஒரு முக்கியமான காரியத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, தொடர்ந்து முயற்சி செய்கிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதிகாலையில எழுந்து அதை தேடக்கூடிய, அதை செய்யக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுல சந்தேகம் இல்லை. சரித்திரத்தை நாம திருப்பி பார்த்தால் அதுதான் உண்மையாக காணப்படுது. இப்ப இந்த நாள் காலையில பல மக்கள் ஒன்று கூடி இருக்கிறீங்க. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், என் நிலை மாற வேண்டும். இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து நான் ஒரு படி உயர வேண்டும். என்னுடைய பொருளாதார சுதந்திரம் கிடைக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தின் பொருளாதார சுதந்திரம் உயர வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்லதை கொடுக்க வேண்டும். நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல செல்வத்தை கொடுக்கணும். கட்டி கொடுக்க போற பொண்ணுக்கு நல்ல பணத்தை கொடுக்கணும். அவங்க இருக்க ஒரு நல்ல வீட்டை கொடுக்கணும். சுதந்திரமாக வாழ்வதற்கு நல்ல பண வசதி இருக்கணும். இப்படி நிறைய தேவைகள், நிறைய எண்ணங்களோடு தான் இந்த நாள் காலையில நீங்க கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய அன்பு வேண்டுகோள், அடுத்து வருகிற ஒரு சில நிமிடங்கள் முழுமையான கவனத்தோடு இந்த திட்டம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது, இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்க இருக்கிறது என்பதை முழுமையா நீங்க முழு கவனத்தோடு கவனித்து என்று சொன்னால், இதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நண்பர்களே, இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டம். இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான திட்டம் என்று நிறைய காரியங்களை சொன்னாலும், இது முக்கியமாக மிக மிக எளிமையான திட்டம் என்று சொல்வதில் தான் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்று சொன்னால், இதுல நுழைகிற ஒருவர், இதுக்குள்ள வருகிற ஒருவர் ஆட்டோமேட்டிக்கா தானாகவே முன்னேற்றத்தை அடைவார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த சிஸ்டம்னா என்ன, இந்த திட்டம்னா என்ன, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்று அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தயவு செய்து இந்த காலை நேரம் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன், கவன சிதறல் உங்களுக்கு இருந்தாலும் அதை நீங்க ஒதுக்கி வைத்து ஒரு தனியான இடத்துல உட்கார்ந்து, இன்று நான் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க போகிறேன், அல்லது ஆரம்பிக்க போகிறேன், அல்லது முயற்சி செய்ய போகிறேன் என்ற ஒரு உத்வேகத்தோடு நீங்க முழுமையா இதை கவனித்தீர்கள் என்று சொன்னால், இது உங்களுக்கு மிக பெரிய உதவியாக இருக்கும். ஏனென்று சொன்னால், யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறானோ, அவங்க வாழ்க்கையில தான் நிச்சயம் இறை பிரபஞ்சம் உதவி செய்யும் என்பதுல சந்தேகமே இல்லை.
அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அப்போ நீங்க ஊக்கமாக எடுக்கிற ஒரு முயற்சி உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று நீங்க சொல்வீங்க சொன்னால், முதலாவது இதுக்குள்ள நீங்க வருவதற்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும். என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அல்லது டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்பதை தான் நாங்க சொல்லி கொடுக்க போறோம். இந்த டிஜிட்டல் பயணத்துல உங்களுக்கு முதலாவது டிஜிட்டல் பணம் தேவைப்படுகிறது. அந்த டிஜிட்டல் பணத்தை, டிஜிட்டல் கரன்சிய, கிரிப்டோ கரன்சிய சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு பை தேவை. பணம் சொன்னா பணத்தை போட்டு வைக்க பை தேவை இல்லையா? நிறைய பணம் என்று சொன்னால் பெரிய பாக்ஸ் தேவை. இன்னும் நிறைய பணம் என்று சொன்னால் ஒரு பெட்டகம் தேவை இல்லையா? அது மாதிரி இந்த சிஸ்டத்துல உங்களுக்கு வரக்கூடிய இந்த டிஜிட்டல் பணத்தை சேமித்து வைக்க சேஃபால் என்கிற ஒரு அற்புதமான வேலட், ஒரு பெட்டகம் இருக்கிறது. அந்த பெட்டகத்துக்கு 12 திறவுகோள்கள் இருக்கிறது. அப்ப அந்த 12 திறவுகோள்களை போட்டு அதை பூட்டி வைத்தால்தான் பத்திரமா இருக்கும். 12 திறவுகோள்களை போட்டு அதை திறந்தால்தான் அதை திறக்க முடியும். அதனால நீங்க எல்லாருமே முதலாவதாக சேவ்பால் வேலட் அல்லது உங்களுக்கு தெரிந்த மெட்டாமாஸ்க் வேலட், ட்ரஸ்ட் வேலட், இப்படி பல வேலட்டுகள் இருக்கிறது. அந்த வேலட்ல ஒரு 52 USDT $1-2 மதிப்புள்ள BNB என்கிற பினான்ஸ் காயினையும் நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது USDT இந்த சிஸ்டத்துல உங்களுக்கு நுழைவதற்கான நுழைவு கட்டணம் BNB என்பது இதுல உருவாக்கப்படுகிற ஒரு கேஸ் ஃபீ என்று சொல்வார்கள். அது இருந்தாதான் உங்களால அந்த காயினை போடவோ எடுக்கவோ முடியும். ஸோ இதை நீங்க சேஃபால் வேலட்ல சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர் உங்களுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் தருவாங்க, அல்லது உங்களுடைய தகவலை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. உங்க பேரு, உங்க மொபைல் நம்பர், உங்க மெயில் ஐடி, இதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உங்க ஐடிய ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நீங்க லாகின் பண்ணி, இந்த வெப்சைட்டுடைய பெயர் பார்த்தீங்கன்னா www.speedcrypto.world. உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான வலைதளம் தான் இந்த ஸ்பீட் கிரிப்டோ. அப்போ இதை நீங்க முதலாவது செய்து முடிக்க வேண்டும். முதலாவது நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எதற்காக சார் இந்த கிரிப்டோ கரன்சி? எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது மாதிரி எல்லாம் ஆன்லைன்ல சேர்த்து வச்சா, ஆன்லைன்ல பண்ணி வச்சா நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறது? இதை பத்தி எனக்கு அவ்வளவா ஒரு தகவல் தெரியாது என்று நீங்க யோசித்து என்று சொன்னால், நண்பர்களே, வருங்காலத்துல பாத்தீங்கன்னா முழுக்க 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 இந்த கிரிப்டோ கரன்சி மூலமாக தான் உலகமே இயங்க போகிறது. இப்ப பாருங்க, நீங்க கடைக்கு போறீங்க, காசு கொடுக்குறீங்க, ஆனா காசு சில்லறை இல்லைன்னா உடனடியா என்ன செய்வீங்க? உங்க QR போட்டு ஒரு டீ குடிப்பீங்க, ஒரு டிஃபன் சாப்பிடுவீங்க, இல்ல பொருட்களை வாங்குவீங்க. இன்னைக்கு ஜிபே, போன்பே, பேடிஎம் போன்ற இந்த டிஜிட்டல் வேலட் பேமெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு ஈஸியா டிரான்சாக்சன் பண்ணுவதற்கு உதவி செய்கிறது இல்லையா? அது மாதிரிதான் இங்கும் எங்கும் உலகம் எங்கும் நாம உதவியாக இருப்பதற்கு, அதாவது இந்த பேமெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்காக தான் இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா பிளாக் செயின் என்கிற ஒரு அற்புதமான தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டிருப்பதினால பிளாக் செயின் சிஸ்டம் என்பது உலகத்திலேயே அதிநவீன, அதிக பாதுகாப்புள்ள, அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். அதுல உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரிப்டோ கரன்சி. அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம்? இந்த கிரிப்டோ கரன்சி மட்டும்தான் நாளைய உலகில உங்களுக்கு மிக உதவியாக இருக்க போகுது. கூடிய விரைவில் நம்ம பயன்படுத்துகிற இந்த பணம் எல்லாம் இனி செல்லாது. இனிமே நீங்க எல்லாருமே டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லப்படுகிற டிஜிட்டல் சிஸ்டத்துக்குள்ளதான், டிஜிட்டல் கரன்சியை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு அரசாங்க ஆணை கூட விரைவில் பிறப்பிக்கப்படலாம். அந்த நேரத்துல நீங்க குழம்பாம இருக்கணும்னா, அந்த நேரத்துல நீங்க கஷ்டப்படாம இருக்கணும்னா, அந்த நேரத்துல இங்கு மட்டுமல்ல எங்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கரன்சி உங்க கையில இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு நலமா இருக்கும். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இதை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். சொல்ல போனா இந்த அரசாங்கத்துக்கு மக்களை ஒரு விழிப்புணர்வுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான சேவை, டிஜிட்டல் சேவையை தான்
ஒரு டிஜிட்டல் வேர்ல்டை தான் நாங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல நீங்க பிரயாணம் செய்வது உங்களுடைய இக்காலத்துக்கும் வருங்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பயனுள்ளதாக அமையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி நீங்க ஒரு 50 யூஎஸ்டிடி உங்க கையில இருக்குது, வேலட்ல 51 52 யூஎஸ்டிடி இருக்குது, 2 BNB இருக்குதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், இந்த சிஸ்டத்துக்குள்ள இணைந்த உடனே நண்பர்களே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்பீடு கிரிப்டோல ஒரு மிக அழகான என்ட்ரி கிடைக்குது. அந்த 50 யூஎஸ்டிடி 40 யூஎஸ்டிடி ஆகவும் 10 யூஎஸ்டிடி ஆகவும் 2 பிரிவாக பிரிந்து 40 யூஎஸ்டிடி ஆக்டிவ் போர்டுக்கும் 10 யூஎஸ்டிடி பாசிவ் போர்டுக்கும் செல்லுகிறது. அந்த ஆக்டிவ் போர்டுல பாத்தீங்கன்னா 2 லெவல் தான். அதுல உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய 40 யூஎஸ்டிடிக்கு 43 முறை மடங்கு உள்ள 1690 யூஎஸ்டிடி ப்ராஃபிட்டா கிடைக்குது. அது மட்டுமல்ல, இது சிங்கிள் என்ட்ரி குளோபல் சிஸ்டம். வரிசையில வந்துதான் ஒவ்வொருத்தரா வாங்கி 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 இந்த லெவலெல்லாம் முடித்து கொண்டே வருவாங்க. அது மட்டுமல்ல, இதுல ஒரு லெவல் முடிந்து 2 லெவல் முடிந்து வருவதுக்குள்ள ஒரு 5 ரீபர்த் என்ட்ரி கிடைக்கும். அப்போ நீங்க உங்களை எப்படி ஒரு அறிமுகப்படுத்தி இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க வந்தீங்களோ, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும், யார் யாருக்கெல்லாம் நான் வாழ்க்கை கொடுக்கணும், என்னை நம்பி வந்த நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது, அவர்களும் இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும் பொழுது, அவர்கள் ஒரு முறை உங்களை போலவே இந்த 2 லெவலையும் முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 100 யூஎஸ்டிடி ரெஃபரல் இன்கமா, ஸ்பான்சர் இன்கமா கிடைக்குது. அப்ப ஒருவர் மூலமா 100 யூஎஸ்டினா எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் நீங்க கொண்டு வரலாம். அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த சிஸ்டத்துல நீங்க 2 லெவல் முடித்து ஒரு ப்ராஃபிட் வாங்கிட்டு வெளியே போகிற சமயத்துல இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற 160 வரக்கூடிய 160 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடியாக சொன்று இந்த சிஸ்டத்தினுடைய தாய் திட்டமான ஸ்பீட் கேஷ்க்கு உதவியாக செல்லுகிறது. என்று சொன்னால் ஸ்பீட் கேஷ் மூலமாக பிறந்ததுதான் இந்த ஸ்பீட் கிரிப்டோ. அப்ப அதை வலுப்படுத்த உதவி செய்ய அங்க ஒரு இந்திய மக்களுக்கான ஒரு வருமானம் கிடைக்கிறது, இங்க ஒரு இன்டர்நேஷனல் வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் ஆக்டிவ் போர்டில் இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள். இந்த ஆக்டிவ் போர்டை குறித்து கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாங்களா? இந்த சிஸ்டத்திலேயே முழுக்க முழுக்க நீங்க கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால், நீங்க இங்க முதலீடு செய்ய வரல, இங்க ஒரு முதலாளியும் கிடையாது, இங்க ஒரு எம்டியும் கிடையாது. இங்க முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் முறையில, ரோபாட்டிக் முறையில இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இதுல மக்கள் நுழைய அவர்களை சரியாக வழிநடத்தி அவங்க கொடுக்கிற அந்த யூஎஸ்டிடிய சரியாக எல்லாருக்கும் உடனுக்குடன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரோபோட்டிக் சிஸ்டம் தான் இந்த ஸ்பீடு கிரிப்டோ. சொல்ல போனா கொடுக்கும் மக்களுடைய இந்த சக்தி, பவர் ஆஃப் டொனேஷன் என்ன என்பதை இதுல நீங்க பார்க்க முடியும். அப்படி நீங்க 40 யூஎஸ்டிடி கொடுத்துட்டு இந்த ஆக்டிவ் போர்டுல வந்து உட்கார்றீங்க. உங்களை தொடர்ந்து ஒரு 5 நபர்கள் வரும் பொழுது நண்பர்களே, உங்களுக்கு அதுல ஒரு பகுதியா 120 யூஎஸ்டிடி கிடைக்கும். 2வது லெவல்ல ஒரு 62 நபர்கள் வரும் பொழுது 2120 யூஎஸ்டிடி கிடைக்கும். அப்போ 2 லெவல்ல நண்பர்களே உங்களுக்கு வரக்கூடிய இந்த மொத்த லெவல் இன்கம், உங்களுக்கு வரக்கூடிய இந்த மொத்த ஆக்டிவ் இன்கம்ல 120 யூஎஸ்டிடி முதல் லெவல்ல கிடைக்குது, 2120 யூஎஸ்டிடி 2வது லெவல்ல கிடைக்குது. இந்த சிஸ்டம் அப்ப என்ன பண்றாங்க என்று சொல்லும் பொழுது, ஸ்பான்சர் இன்கமா முதல் லெவல்ல 20 யூஎஸ்டிடிய கொடுக்கறாங்க. உங்களை அறிமுகப்படுத்தினார் இல்லைங்களா, அவருக்கு இவரை நீங்கள் அறிமுகப்படுத்தினீர்கள், அதற்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஊக்கத்தொகையை சிஸ்டம் கொடுக்கு. அடுத்ததா வரக்கூடிய 40 யூஎஸ்டிடி உங்களுக்கு மறுபடியும் இதே சிஸ்டத்துக்குள்ள ஆக்டிவ் போர்டுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு ரீபர்த் ஐடியை கொடுக்கு. மட்டுமல்ல, நீங்க உடனடியாக வரக்கூடிய 50 யூஎஸ்டிடிய ப்ராஃபிட்டாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, 50 யூஎஸ்டிடி 40 10 பிரிஞ்சு வந்து இந்த ஆக்டிவ் இன்கம்ல முதல் லெவல்லையே உடனடியாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அது மட்டுமல்ல, இங்க இருந்து ஒரு 10 யூஎஸ்டிடி சென்று உங்களுக்கு பாசிவ் இன்கம்குள்ள ஒரு ரீபர்த் ஐடியா கொடுக்குது. ஒரே நேரத்துல எத்தனை செயல் நடைபெறுகிறது பாருங்க.
அடுத்ததாக 2வது லெவல்ல பார்க்கும் பொழுது 2வது லெவல்ல வருகிற நபர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு யூஎஸ்டிடிலையும் சிஸ்டம் எப்படி பிரிக்குதுன்னா 40 யூஎஸ்டிடிய கிளப் இன்கம், அதாவது வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைந்தவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த கிளப் இன்கம் உடைய பெருமை என்னன்னு ஒரு சிறிது நான் பின்னால சொல்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஸ்பான்சர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார் இல்லையா, அவருக்கு இந்த சிஸ்டம் மறுபடியும் 80 யூஎஸ்டிடிய ஒரு ஊக்கத்தொகையா கொடுக்கிறது. மொத்தம் 100 யூஎஸ்டிடி அவருக்கு இந்த 2 லெவல் மூலமா கிடைக்குது. அப்போ உங்களை அறிமுகப்படுத்தினவருக்கு இந்த சிஸ்டம் வாய்ப்பு இந்த ஒரு வருமானத்தை கொடுக்குதுன்னா, நீங்க அநேகரை அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த ஸ்பான்சர் இன்கம் எவ்வளவு பெருசா வரும். நிறைய நபர்களை நீங்க உருவாக்குனீங்கன்னா இந்த 100 என்றதன் பக்கத்துல நீங்க 1 0, 2 0, 3 0 கூட கூட்ட முடியும். அவ்வளவு பெரிய ஸ்பான்சர் இன்கம் கொடுக்கறதுக்கு இந்த சிஸ்டம் காத்து இருக்கிறது. மட்டுமல்ல, ஒரு 4 ஆக்டிவ் ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. ப்ராஃபிட்டாக பாத்தீங்கன்னா 1640 யூஎஸ்டிடி கிடைக்கிறது. மீண்டும் 4 பாசிவ் இன்கமுக்குரிய ரீபர்த் என்ட்ரியும் கிடைக்கிறது. இங்கிருந்து தான் 160 யூஎஸ்டிடி ஹெல்பிங் ஐடியாக செல்லுகிறது. அப்ப பாருங்க, 2120 யூஎஸ்டிடி எப்படியா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு வேலட்ல வருது. அப்போ நான் இந்த 2120 2240 யூஎஸ்டிடி கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறமா தான் இதை வித்ட்ராயல் பண்ணணுமா என்று நீங்க கேட்டீங்கன்னா இல்லை நண்பர்களே. ஒவ்வொரு யூஎஸ்டிடி வரும்பொழுதும் 2 யூஎஸ்டிடி வரும்பொழுதும் உடனடியாக உங்களுக்கு வித்ட்ராயல் இடத்துக்கு இந்த சிஸ்டம் கொண்டு வருகிறது. ஒரு 10 யூஎஸ்டிடி வந்தாலே நீங்க வித்ட்ராயல் கொடுத்துக்கலாம். அந்த அளவு ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் இந்த ஸ்பீட் கிரிப்டோ. இதுதான் ஆக்டிவ் போர்டுக்குள்ள இருக்கிற எளிமையான 2-மேட்ரிக் சிஸ்டம். சரி, அது மட்டுமல்ல, இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் போர்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய இந்த இன்கம் கொஞ்சம் நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா முதல் ரவுண்ட்லயே உங்களுக்கு 1690 யூஎஸ்டி கிடைக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களுக்கு 5 ரீபர்த், முதல் லெவல்ல 1 ரீபர்த்தும் 2வது லெவல்ல 4 ரீபர்த்தும். அப்ப 5 ரீபர்த் ஐடி கிடைச்சதுன்னா கிடைக்கக்கூடிய வருமானம் 8450 யூஎஸ்டி. அது 3வது ரவுண்டுக்கு செல்லும் பொழுது 5 × 5 25 ரீபர்த் ஐடியா மாறும் பொழுது 42500 யூஎஸ்டி. 4வது ரவுண்டுல மறுபடியும் ஒரு 5 மடங்கா பெருகும் பொழுது 125 ஐடி உங்களுக்கு கிடைக்கும். 125 ரீபர்த் ஐடி உங்களுக்கு கிடைக்கும். 125 முறையா இன்கம் போர்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். அதன் மூலம் 2,18,250 யூஎஸ்டிடி என்று சொல்லும் பொழுது ஒரு யூஎஸ்டிடி என்று ஏறக்குறைய 93 ரூபாய் வரைக்கும் வருது. அப்போ 4 ரவுண்டுல மட்டும் 2,70,890 யூஎஸ்டிடி உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நண்பர்களே, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு பார்த்தீங்களா? ஒரு எளிமையா 50 யூஎஸ்டிடில இவ்வளவு பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சரி, அது பாத்தீங்கன்னா பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம், அதாவது நான் இந்த சிஸ்டத்துல நல்ல வருமானம் கிடைக்கும், நல்லா உழைக்க விரும்புகிறேன், கடுமையா உழைச்சா எனக்கு அதன் மூலம் பலன் கிடைக்குமா? ஏன்னா பாசிவ் இன்கம்னா எப்போ வரும், எப்போ சேருவாங்க, எல்லாரும் செய்வாங்களா, எல்லாரும் செய்யும் போது வேகமா கிடைக்குமா கிடைக்காதா என்ன தயக்கம் குழப்பமெல்லாம் இருக்கும். அது எந்த டைம்னே சொல்ல முடியாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா ஒரு 12 நபர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது நண்பர்களே, அதன் மூலம் உங்களுக்கு 100 யூஎஸ்டிடி ரெஃபரல் இன்கமா 2 லெவல்ல கிடைக்குது. அப்ப 12 நபர் மூலமா 1200 யூஎஸ்டிடி. அதே செகண்ட் ரவுண்ட்ல 12 × 5 60 ரீபர்த் ஐடி அவங்களுக்கு வரும் பொழுது 6000 யூஎஸ்டிடி. 12 × 25 3வது ரவுண்ட்ல 300 பேர் வரும், 300 ரீபர்த் ஐடி வரும் பொழுது 30,000 யூஎஸ்டிடி. அதுவே 4வது ரவுண்ட்ல 1500 ரீபர்த் ஐடி வரும் பொழுது 1,50,000 யூஎஸ்டிடி. அப்ப மொத்தம் 1,87,200 யூஎஸ்டிடி. அப்ப எது பெருசு பாருங்க, எது மிக அதிகமா ஷியூரா கிடைக்கக்கூடியது? நண்பர்களே, இதுதான் உழைப்பதுனால வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அப்போ உழைக்காம சோம்பேறியாக இருந்து நாம இன்கம் வாங்குறதுக்கு பதிலா உழைத்தால், இது 12 பேரை நீங்க கொடுத்தீங்கன்னா
ஆனா உங்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கும், உங்களுக்கு இருக்கிற ஏக்கத்துக்கும், உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தேடுதல் வேட்கைக்கும் நீங்க 100 நபர்ல கொடுக்க முடியும் இல்லையா? அப்ப 100ஆல கொடுத்தீங்கன்னா முதல் ரவுண்டு முடியும் பொழுது 100 × 100 10,000 USDT. எவ்வளவு பெரிய வருமானம் பாருங்க. அப்ப இது முழுவதும் நான் சொன்னது ஆக்டிவ் போர்டுல மட்டும். ஆனா இதுல சிஸ்டம் அடுத்ததாக பாசிவ் போர்டு என்று 7 போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த 7 போர்டையும் நான் முழுசா விளக்க போறதுல 1-2 போர்டு மட்டும் நான் பாட்டுட்டு நம்ம விரைவாக கடந்து போக போறோம். நேரம் இல்லை இல்லைங்களா? அதுல இதுல இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, எப்படி 40 USDTக்குள்ள நாம ஆக்டிவ் போர்டுக்குள்ள வருமோ அதே போலதான் 10 USDT மூலமா இந்த பாசிவ் போர்டுக்குள்ள நம்ம நுழைகிறோம். அதன் மூலம் நமக்கு வரக்கூடிய ஒரு சைக்கிள் 7 போர்டு முடிஞ்சு மொத்தமா வரும் பொழுது 18,300 மடங்கு உங்களுக்கு வருமானம். 1,83,270 USDT கிடைக்குது. மொத்தம் 7 போர்டு இருக்குது. அதுல 3x2 மேட்ரிக்ஸ் முறையில பாத்தீங்கன்னா, அதாவது 3 லெவல் 2 மேட்ரிக்ஸ்ல 5 போர்டும், 2x2 2 போர்டு பாத்தீங்கன்னா 2 லெவல்லையும் உங்களுக்கு வருமானம் கொடுக்க போறாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி குளோபல் சிஸ்டம் தான். ஸ்பான்சர் இன்கம் அதுல பாத்தீங்கன்னா 100 USDT. ஆனா இங்க 7 போர்டு முடிஞ்சு வரும்பொழுது ஒரு நபர் இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகிற ஸ்பான்சர் இன்கம் 30,207 USDT. இங்க பாத்தீங்கன்னா 7 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்டு இதுல இருந்து உருவாக்கப்பட போகிறது. 16 ரீபர்த் ஐடி பாசிவ் போர்டுக்குள்ள இந்த 10 USDT என்ட்ரிக்குள்ள உங்களுக்கு கிடைக்க போகுது. கிளப் இன்கம் ஒரு 721 USDT ஒதுக்கி வைக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பெரிய ராயல்டி இன்கமும் உங்களுக்காக காத்திருக்கு நண்பர்களே. அது குறித்து கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாங்களா? நீங்க கொடுக்கிற 10 USDT உங்களை ஸ்கை போர்டு என்கிற முதலாவது வானத்துக்கு கொண்டு வருகிறது. இந்த முதலாம் வானத்துல நீங்க வந்து நுழைஞ்ச உடனே உங்க பின்னாலே 2 பேர் வந்துட்டு முதல் லெவல்ல 2 USDT கொடுக்கறாங்க. அதுக்கு பின்னால வரக்கூடிய நபர்கள் 4 நபர்கள் மூலமா உங்களுக்கு 8 USDT கிடைக்கிறது. உங்களுக்கு 8 நபர்கள் 3வது லெவல்ல வரும் பொழுது 56 USDT. மொத்தம் 66 USDT உங்களுக்கு முதல் போர்டு கம்ப்ளீட் ஆகும் போது கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 10 USDT. எந்த ஒரு சிஸ்டத்திலையும் ப்ராஃபிட் என்பதை கடைசியா வச்சுட்டு வரதை எடுத்து அடுத்த போர்டுக்கு போன்னு தான் புடிச்சு தள்ளுவாங்க. ஆனா இங்க வித்தியாசமா முதல் முறை உலக வரலாற்றில் அற்புதமான ஒரு சிஸ்டமா இருக்குது. என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கிடைக்கும். 2வதா 7 USDT கிளப் இன்கம்க்கு, அதாவது தொடர்ச்சியா உங்களுக்கு ஒரு வருமானம் வரணுமே என்று இதை உருவாக்கி இருக்கிறாங்க. 7 USDT ஒரு ஸ்பான்சர் இன்கமா உங்களை அறிமுகப்படுத்த நபருக்கு கொடுக்கப்படுகிறது. இதே இடத்துல உடனடியா ஒரு ரீபர்த் ஐடியும் கிடைக்கும். பாருங்க எத்தனை முறை எத்தனை இடத்துல ரீபர்த். அது மட்டுமல்ல 32 USDT கேரி ஓவரா கிடைக்குது. இந்த இடத்துல சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட்னா, எப்பொழுதுமே எல்லா சிஸ்டத்திலையும் வந்த உடனே அதை எடுத்து அடுத்த லெவலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, ஆட்டோமேட்டிக் சிஸ்டமா இருந்தா, அல்லது நாமே வந்து அதை அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இங்க சிஸ்டம் சொல்றாங்க, உங்களுக்கு மிக அவசர உதவியா இருக்கிறது. உங்களுக்கு 32 USDT வேணுமா, தாராளமா நீங்க எடுத்துட்டு போகலாம். இங்க நீங்க அப்கிரேடு கம்பல்சரி கிடையாது, ஒரு ஆப்ஷன். இல்லையா, எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது, இப்ப எனக்கு அவசரம் இல்லை, நான் அடுத்த நிலைக்கு போக விரும்புறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷன்ல சிஸ்டம் உங்களை அடுத்த உங்க விருப்பத்தின்படி 2ஆம் வானம் 2ஆம் போர்டுக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய வாய்ப்பு. இப்ப 32 USDT கொடுத்து 2வது போர்டுக்கு நீங்க வரீங்க. உங்களை தொடர்ந்து 2 நபர்கள் மூலமா 4 USDTயும், 4 நபர்கள் மூலமா 2வது லெவல்ல 24 USDTயும், 8 நபர்கள் மூலமா 24 USDT கொடுத்து 192 USDTயும், மொத்தம் 220 USDT உங்களுக்கு 2வது போர்டுல முதல் கூட்டு தொகையா கிடைக்குது. அதை சிஸ்டம் எப்படி பிரிச்சு கொடுக்கறாங்கன்னா, மீண்டும் உங்களுக்கு ப்ராஃபிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துக்குங்க. இங்க பாருங்க, 2வது போர்டுக்குள்ள வரும் பொழுதே அங்க உங்களுக்கு ஒரு 10 USDT கிடைச்சது, இங்க 50 USDT கிடைச்சது. 6 மடங்கு 2 போர்டுல கிடைக்கிற ஒரு அற்புதமான திட்டம் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதே போல இங்குதான் ஹெல்பிங் ஐடி இந்த போர்டுல ஆரம்பிக்குது. ஒரு 16 USDT ஹெல்பிங் ஐடிக்கு ஸ்பீட் கேஷ்
பலப்படுத்துவதற்காக செல்லுகிறது. மீண்டும் ஒரு ரீபர்த் ஐடி, கிளப் இன்கம்க்கு ஒரு 24 USDT, ஸ்பான்சருக்கு ஒரு 20 USDT சிஸ்டம் கொடுக்கறாங்க. அப்ப முதல் போர்டுல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு தொடர்ச்சியா வருவது போல இங்க எத்தனை பேரை அறிமுகப்படுத்துறீங்களோ அத்தனை 20 ஸ்பான்சரின்கும் உங்களுக்கும் கிடைக்கும். அப்புறம் 100 USDT கேரி ஓவராக உங்களுக்கு கிடைக்கிறது. மீண்டும் ஒரு கேள்வி உங்களுக்கு வருகிறது, நீங்கள் அடுத்த வானம் செல்ல தயாரா அல்லது இதை எடுத்துக்கொண்டு நீங்களே வைத்துக் கொள்ள விரும்புறீங்களா? நாம ஓகேன்னு சொன்னோம்னா 3ஆம் வானத்துக்கு சிஸ்டம் உங்களை கொண்டு செல்லுகிறது. அங்க பாத்தீங்கன்னா 100 USDT மூலம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு பாரடைஸ் போர்டு. இந்த பாரடைஸ் போர்டுல நீங்க எப்படி 100 USDT கொடுத்து உள்ளே நுழைந்தீர்களோ, இந்த வாய்ப்பை பெற்றுக் கொண்டீர்களோ, உங்களை தொடர்ந்து வருகிற 2 நபர்கள் மூலம் முதலாவது லெவல்ல 8 USDT கிடைக்குது. 4 நபர் மூலம் 6 USDT-யா 24 USDT கிடைக்கிறது. 8 நபர்கள் மூலம் 90 USDT-யா 720 USDT கிடைக்கிறது. கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 752 USDT. இதுலயும் பாத்தீங்கன்னா முதலாவது ப்ராஃபிட் 110 USDT கிடைக்கும். ஹெல்பிங் ஐடி 32 USDT, 2 ரீபர்த் ஐடி பாசிவ் போர்டுக்கும் 1 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்பான்சருக்கு சிஸ்டம் 30 USDT கொடுக்கறாங்க. கிளப் இன்கமா 20 USDT ஒதுக்கி வைக்கிறாங்க. மீதம் இருக்கிற 500 USDT நண்பர்களே இங்கேயும் மறுபடியும் சிஸ்டம் கேட்கிறாங்க, அடுத்த வானம் செல்ல தயாரா, அடுத்த போர்டுக்கு செல்ல தயாரா அல்லது நீங்க எடுத்துக்கொள்ள விரும்புறீங்களா என்று சொன்னும் போது, நீங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது புத்திசாலித்தனமா அடுத்த போர்டுக்கு நீங்கள் பயணிக்கலாம். அப்போ 4வது போர்டுக்கு வந்தீங்கன்னா சயன் போர்டு. எங்கேயும் பாத்தீங்கன்னா முதல் லெவல்ல 40 USDT, 2வது லெவல்ல 100 USDT, 3வது லெவல்ல 3640 USDT. அப்ப மொத்தம் வருகிற 3780 USDT-ல ப்ராஃபிட்டா 520 USDT நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஹெல்பிங் ஐடி 50, 2 ரீபர்த் ஐடி பாசிவ் போர்டுலயும் 1 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் போர்டுலயும் கிடைக்குது. உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு 50 USDT சிஸ்டம் கொடுக்கறாங்க. கிளப் இன்கமா 100 USDT எடுத்து வைக்கப்படுகிறது. வாரந்தோறும் உங்களுக்கு வருமானம் தருவதற்காக இங்கிருந்து 3000 USDT எடுத்துக்கொண்டு நீங்கள் அடுத்த வானம் செல்றீங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சிஸ்டம் தொடர்ந்து கொடுக்கறாங்க என்பதை புரிந்து கொள்ளணும். என்னன்னா, இங்க நீங்க எடுத்துக்கொள்ள விரும்புறீங்களா, தொடர்ந்து செல்ல விரும்புறீங்களா? அதை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம சரியாக 5ஆம் வானத்துக்கு பிரவேசிக்கிறோம். 5ஆம் வானத்துல பாத்தீங்கன்னா 3000 USDT மூலமாக நமக்கு கிடைத்த இந்த என்ட்ரி உங்களை ப்ராஃபிட் மட்டுமே 3000 USDT கிடைக்க வைக்கிறது. 5 ரீபர்த் ஐடி பாசிவ் இன்கம், 2 ரீபர்த் ஐடி ஆக்டிவ் இன்கம் போர்டுக்கு செல்லுகிறது. ஸ்பான்சருக்கு 200 USDT-யா நாம ஒரே ஒரு முறை கொடுக்கிறோம், பல முறை நமக்கு கொடுக்க போறாங்க. கிளப் இன்கம்க்கு 270 USDT. இங்கிருந்து ஹெல்பிங் ஐடியா பாத்தீங்கன்னா ஒரு 200 USDT எடுத்து நம்ம ஸ்பீட் கேஷ்க்கு உதவி செய்ய செல்லுகிறது. மட்டுமல்ல நண்பர்களே, ஒரு 18000 USDT-ய நம்ம கையில சிஸ்டம் கொடுத்துட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க என்று கேக்குது. நீங்க ஓகேன்னு சொன்னா 6ஆம் வானத்துக்குள்ள நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க 6ஆம் வானத்துல வரும் பொழுது பாத்தீங்கன்னா 6வது போர்டு, இந்த 5வது போர்டு பெயர் குளோரி போர்டு, 6வது போர்டோட பெயர் பாத்தீங்கன்னா நிர்வாணா போர்டு. இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ், இங்க 3 லெவல் கிடையாது, 2 லெவல் தான். முதல் லெவல்ல 2 நபர்கள் 500 USDT-யா 1000 USDT கொடுக்கிறாங்க. 2வது லெவல் கடைசி லெவல் 4 பேரு 17,500 USDT-யா கொடுத்து 70,000 USDT இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள வருகிறது. அப்ப இந்த 71,000 USDT-ல 10,000 USDT-ய உடனடியாக உங்க ப்ராஃபிட்டாக எடுத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தி கொள்ளலாம். என்ஜாய். ஹெல்பிங் ஐடியா ஒரு 330 USDT கொடுக்கப்படுகிறது. 5 ரீபர்த் ஐடி உங்களுக்கு பாசிவ் போர்டுக்குள்ள நுழைய வாய்ப்பு கிடைக்கிறது. ஆக்டிவ் போர்டுல ஒரு 3 ரீபர்த் ஐடி கிடைக்கிறது. ஸ்பான்சருக்கு 300 USDT-யும் கிளப் இன்கம் 300 USDT-யும் எடுத்து வைக்கப்படுகிறது.
மீதம் இருக்கிற 59,900 USDT நீங்கள் எடுத்துக்கொண்டு அடுத்த வாரம் செல்லலாம், அல்லது நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க வித்ட்ராயல் செய்து கொள்ளலாம். இங்க கம்பல்சரி கிடையாது, வற்புறுத்தல் கிடையாது. உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு திட்டம் எங்கேயும் யாரும் பயன்படுத்தவே மாட்டாங்க. ஏனென்றால் 59,000 ஐடி எடுத்துட்டு அவரு போயிட்டா, அல்லது என்ன செய்வாங்கன்னா 59,000 ஐடி நீ எடுத்துக்கோ, நீ வித்ட்ராயல் பண்ணிக்கோ, ஆனா இதுல என்ன பண்ணணும், நீங்க ஒரு 50% கொடுத்துட்டு 50% எடுத்துட்டு போலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ச்சியான பயணமே கிடையாது, அதோட க்ளோஸ், உங்க ஐடி க்ளோஸ், அவ்வளவுதான் அப்படி சொல்லி வெளியே அமைச்சிருவாங்க. ஆனா இங்கதான் அற்புதமான ஒரு வாய்ப்பு, நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முன்பாக உருவாகி இருக்கிற ரீபர்த் ஐடி எல்லாம் இருக்குது இல்லையா, அதுல நீங்க தொடர்ச்சியா பயணம் செய்யலாம் என்ற வாய்ப்பை சிஸ்டம் அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இது பார்க்கும் பொழுது கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம். ஏதோ ஒண்ணு கிடைக்கணும், ஏதோ ஒண்ணு எடுத்துக்கணும், அப்படி ஒரு நபர் மட்டும் நல்லா இருக்கணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம் அல்ல. அனைவரும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அதனால்தான் கடைசி போர்டு ஹெவன் போர்டு. உண்மையாகவே படிப்படியாக உயர்ந்து 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், 4ஆம் வானம் என்று சொல்லி இப்போ 7ஆம் வானத்துக்கு நம்ம வருகிறோம். 59,900 USDT கொடுத்து நம்ம உள்ள நுழையும் பொழுது பின்பு வருகிற 2 நபர்கள் மூலமா, இங்கேயும் 2 லெவல், கடைசி லெவல் 2 நபர் மூலம் 10,000 USDT கிடைக்கிறது. 4 நபர் மூலம் 59,900 USDT, மொத்தம் 2,19,600 USDT கிடைக்கிறது. மொத்த கூட்டுத்தொகை 2,29,600 USDT. ப்ராஃபிட் முதல்ல வருது. என்ன சொல்றாங்க, 1,69,600 USDT நீங்க ப்ராஃபிட்டா எடுத்துக்கொள்ளுங்க ஐயா, எந்த ஒரு நிபந்தனை இல்லாம. அப்ப 7வது போர்டுக்குள்ள வர 10 USDT நுழைக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய வருமானம் பார்த்தீங்களா? ஹெல்பிங் ஐடியா ஒரு 30,000 USDT சென்று ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற அநேக நபர்களை ஊக்கப்படுத்தி என்ன செய்யும், அங்கிருந்து இங்க வர செய்யும். இப்படி ஒன்றுக்கொண்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிஸ்டங்கள் தான் ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீட் கிரிப்டோ. அது மட்டுமல்ல, உங்களை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு 30,000 USDT சிஸ்டமே கொடுக்கறாங்கன்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. அதனால நாம இங்க கிறுக்கிற வேலையை விட்டுட்டு இதை நாம சரியாக பயன்படுத்தணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்ப டோட்டல் போர்டு ஒரு சின்ன சுருக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நண்பர்களே, உங்களுக்கு 1,83,270 USDT ஒரு மிகப்பெரிய வருமானமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்பான்சர் இன்கம் ஒரு 30,207 கிடைக்கிறது. ஆக்டிவ் ரிபர்ட்ல ஒரு 7 ரிபர்த் என்ட்ரியும், கிளப் இன்கம்குள்ள ஒரு 720 USDTயும், உங்களுடைய பாசிவ் போர்டு 7 போர்டு இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு 16 என்ட்ரியும் உங்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, ஹெல்பிங் ஐடியா மொத்தம் 30,788 USDT ஸ்பீட் கேஷை சப்போர்ட் பண்ணுவதற்காக செல்கிறது. இப்படி இந்த சிஸ்டத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வருமான வாய்ப்பு வெறும் ஒரு 50 USDT தான் கிடைக்கும். அப்ப இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது, ஏன் நம்ம அநேகருக்கு இதை கொண்டு செல்லக்கூடாது? இதை நம்ம புரிந்து கொண்டால் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாமல் தான் அவங்க வெளியே காத்து இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இதனுடைய தொடர்ச்சியா அடுத்த கட்ட வளர்ச்சியா நமக்கு வரப்போகிறது. அக்டோபர் 2ஆம் மாதம் 25 லெவல் ஆக்டிவ் இன்கம். அப்போ அதை குறித்த திட்ட விளக்கம் விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். வெறும் 30 USDT மிக பிரம்மாண்டமான வருமானம் இந்த ஸ்பீட் கிரிப்டோவை பலப்படுத்துவதற்காக வருகிறது. உடனுக்குடன் வருமானம், நொடிக்கு நொடி வருமானம், உழைப்புக்கேற்ற வருமானம் அந்த 25 லெவல் இன்கம் மூலமா நமக்கு கிடைக்க இருக்கிறது. நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். என்று சொன்னால், இந்த திட்டம் ஆரம்பிச்சு ஸ்பீட் கேஷ் ஆரம்பித்தோம், அதன் மூலம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி. இப்போ ஸ்பீட் கிரிப்டோலையும் மிக அற்புதமான வெற்றி. ஏன்னா ஒரு சிலருக்கு வருமானம் என்பது அல்ல,
நுழைந்திருக்கிற அனைவருக்குமே சீனியாரிட்டி முறையில மிக பெரிய வருமானம் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது. அதான் முக்கியமான காரியம். ஆனால் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது, விமன் என்டோமெண்ட் சிஸ்டம் என்று இருக்கிறது. அதே போல ஆல் எல்லாருக்கும் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு காத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஒரு சிஸ்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைக்க இருக்கிறது. அதனால இந்த சிஸ்டத்துல நுழையும்படி யார் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவங்களோடு இந்த திட்ட விளக்கம் முடிஞ்ச உடனே தொடர்பு கொள்ளுங்க. உடனடியா உங்க பெயரையும் மெயில் ஐடியும் போன் நம்பரையும் கொடுத்து ஒரு ஐடி போடுங்க. 52 யூசிட்டி மூலமா உங்க அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க. இந்த வருமானத்தை தொடர்ந்து பெற்றிடுங்கள் என்று சொல்லி வந்த அனைவருக்கும் மிக சிறப்பான பொருளாதார சுதந்திர வாழ்க்கை காத்து இருக்கிறது. அதை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். நம்ம திலகர் சொன்னாங்க, பாலகங்காதர திலகர், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம். அவரு எடுத்த அந்த ஒரு வார்த்தை மூலமா, அந்த உச்சரிப்பு மூலமா, அந்த பிரகடனம் மூலமா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாரும் பிரகடனம் பண்ணாங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைச்சது. இப்போ நமக்கு தேவை பொருளாதார சுதந்திரம். அதை நாம புரிந்து கொண்டு எல்லாருமே பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன். அதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த ஸ்பீட் கேஷ் மற்றும் ஸ்பீட் கிரிப்டோ என்பதை புரிந்து கொண்டு என்று சொன்னால் உங்கள் வாழ்வு செழிப்படையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகையினால் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம், உங்கள் அனைவருக்கும் 1 மில்லியன் USDT நிச்சயம், உங்கள் அனைவருக்கும் மில்லியனர் பில்லியனர் வாழ்வு நிச்சயம் என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். ஊட்டி டூர் அச்சீவர் போட்டோ அனுப்புங்க. அதே மாதிரி ஸ்பீடு கிரிப்டோல நான் 12 முடிச்சிட்டேன் சார், போட்டோ அனுப்புங்க. ஸ்பீடு கிரிப்டோல ராயல் அச்சீவருக்கு போட்டோ அனுப்புங்க. நீங்க நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க, இன்னும் போட்டோ அனுப்பல. தயவு செஞ்சு எனக்கு பர்சனலா உங்க போட்டோ அனுப்பிச்சு விடுங்க. அச்சீவர் போட்டோவை ரெடி பண்ணி போட்டுடலாம். அனைவருக்கும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டூர் அச்சீவர் முடிக்க. அதை கொஞ்சம் எல்லாரும் முடிச்சு டூர் அச்சீவருக்கு எல்லாம் எலிஜிபிள் ஆகும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல